ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக் டெக் கனிப்பா சேனல். நம்ம ஜாவா மோட்டர் சைக்கிள் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ பார்க்க போகிறது ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பேடை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு. முதல்ல 12ஆம் நம்பர் 2 போல்டை லூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிளிப்பு, அந்த பேடில் வர 2 லாக் கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்க் கேலிபர் பிஸ்டன் அசம்பிளியை வந்து லைட்டாக ஸ்க்ரூ கொண்டு நம்பி எடுத்துடுறோம். ஸோ 2 டிஸ்க் பேடும் வெளியே வந்துடும். இதுதான் பழைய டிஸ்க் பேடு, எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் வந்து புதிய டிஸ்க்கு மாற்றணும் அப்படின்னும் போது இந்த பிஸ்டனை வந்து உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளினா தான் அந்த புதிய டிஸ்க் பேடை வந்து செட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஸ்பெஷல் டூல்ஸ், சிறப்பு கருவி கொண்டு அதை வந்து பிஸ்டனை வந்து உள்ளே ஈவனாக தள்ளுறோம். இந்த டூல்ஸோட விஷயம் என்னென்னா, பிஸ்டனை வந்து டேமேஜ் இல்லாமல் உள்ளே தள்ளிடும். நம்ம லாக் பிளேயர் போட்டு உள்ளே அழுத்தும் போது மேலே பிஸ்டன் டேமேஜ் ஆகும், அன்ஈவனாக உள்ளே போகும். ஸோ இந்த ஸ்பெஷல் டூல்ஸ் கொண்டு பண்ணும்போது அது வந்து வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதே போல் டிஸ்க் பேடு வந்து ஒரிஜினல் போடுறதுனால வந்து நல்ல லைஃப் வரும். ஸோ அந்த பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக வேஸ்லின் தடவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த பிளேட்டு தான் ரொம்ப முக்கியமான பிளேட்டு, டென்ஷனர். இது வந்து பேடை வந்து நல்லா தள்ளி பிடிக்கும், அந்த வைப்ரேஷன் இல்லாமல் தள்ளி பிடிக்கும். இப்போ நம்ம டிஸ்க் பேடை வந்து செட் பண்ணுறோம். இது எஸ்டி ஜாவாவோட ஒரிஜினல் டிஸ்க் பேடு. ரெண்டுத்தையும் செட் பண்ணிவிட்டு உள்ளே லாக் பின்னை போட்டுட்டு அந்த பின்னை பிடிக்கிறதுக்கு ஒரு காட்டர், 2 காட்டர் இருக்கும். அந்த காட்டரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணி பிடிச்சிடும். ஸோ இந்த ஒர்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணி 2 போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடுறோம். இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபினிஷிங். ஸோ பெரிய வண்டி தானே, நம்ம யோசிக்க தேவையில்லை. மற்ற வண்டிகளில் என்னென்ன வருதோ அதே தான் இதுவும் வருது. ஈஸியாக ஒர்க்கு முடிஞ்சுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.